வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்று நாம் பார்க்கப் போவது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சிந்தனையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி. உங்களுடைய எதிரியை, உங்களை வீழ்த்த நினைப்பவனை மனதளவில் தோற்கடித்து பைத்தியம் பிடிக்க வைக்கும் தந்திரங்களை நோக்கித்தான் நாம் பயணிக்கப் போகிறோம். ஆனால் அதற்கு முன் ஒரு நிமிடம் நேர்மையாக உங்கள் மனசாட்சியிடம் ஒரு கேள்வியை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் அலுவலகத்தில் அல்லது உங்கள் உறவினர்கள் மத்தியில் இப்படி ஒரு நபர் இருக்கிறாரா? அவரை இப்போது உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். எதிரியின் அடையாளம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களை மிகவும் சாதாரணமாக எடை குறைவான நபராக எடுத்துக்கொள்பவர். நீங்கள் எவ்வளவு பெரிய யோசனையை சொன்னாலும், எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் அதை ஒரு நொடியில் கிண்டல் செய்து சிரிப்பவர். உங்களை விட அவர் பெரிய அறிவாளி என்ற ஒரு மாயையை சுற்றிலும் உருவாக்கி வைத்திருப்பவர். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் சிறிய வெற்றியை, உங்கள் வளர்ச்சியை அவனால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை பேசத் தொடங்கினால் வேண்டுமென்றே உங்கள் பேச்சை பாதியில் வெட்டி மற்றவர்கள் முன் உங்களை அவமானப்படுத்த நினைப்பவர். அவர்களின் அகங்காரமும் உங்கள் முடிவும். அவன் மனதிற்குள் ஒரு நினைப்பு இருக்கிறது. இவன் என்ன பெரிய ஆள், இவனை நான் எப்போது வேண்டுமானாலும் ஒரு வார்த்தையில் கீழே தள்ளிவிடலாம், இவன் என் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறான் என்று அவன் முழுமையாக நம்புகிறான். அவனுடைய இந்த எண்ணம் அவனுக்கு ஒரு குருட்டு அகங்காரத்தை கொடுக்கிறது. ஆனால் இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? அவனுடைய அதே மட்டமான நிலைக்கு, கீழ்த்தரமான சிந்தனைக்கு நீங்களும் இறங்கிச் சென்று அவனிடம் கத்தி சண்டை போடப் போகிறீர்களா? இல்லை, அவனை உங்கள் நிழல் கூட தொட முடியாத அளவிற்கு உங்கள் நிலையை உயர்த்தி அவனை தூக்கி போடப் போகிறீர்களா? தந்திரத்தின் அடித்தளம். இங்குதான் நீங்கள் ஒரு மாபெரும் முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சாதாரணமான மனிதர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள், கோபப்படுவார்கள், வார்த்தைகளால் உடனுக்குடன் பதில் சொல்ல துடிப்பார்கள். ஆனால் அதுதான் உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றி. சாமர்த்தியசாலிகள் அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக காய்களை நகர்த்துவார்கள். தங்கள் பிரம்மாண்டமான வெற்றியின் மூலம் தந்திரமாக பதிலடி கொடுப்பார்கள். உங்களை சீண்டுபவர்களை, உங்களை வம்புக்கு இழுப்பவர்களை உங்கள் ஒற்றை மௌனத்தாலும் ஆழமான செயலாலும் எப்படி நிலை குலைய வைப்பது, எப்படி அவர்களின் அகங்காரத்தை உடைப்பது, அதற்கான 10 சக்தி வாய்ந்த தந்திரங்களைத்தான் நாம் இப்போது ஆழமாக பார்க்கப் போகிறோம். தயாராக இருங்கள். தந்திரம் 1. முழுமையான அமைதி, அப்சல்யூட் சைலன்ஸ். எதிரியின் தூண்டிலும் எதிர்பார்ப்பும். இது கேட்பதற்கு மிக எளிமையாக இருக்கலாம், ஆனால் நடைமுறையில் செயல்படுத்துவதற்கு ஒரு அசுர பலம் வேண்டும். ஒரு பிரச்சனை அல்லது விவாதம் வரும்போது உங்கள் எதிரி உங்களிடம் முதலில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? உங்கள் கோபத்தை. நீங்கள் உடனடியாக உணர்ச்சி வசப்பட வேண்டும், கத்த வேண்டும், மற்றவர்கள் முன்னிலையில் உங்கள் நிதானத்தை இழக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு காத்திருப்பார்கள். அவர்கள் வீசும் ஒவ்வொரு கிண்டலான வார்த்தையும் ஒரு தூண்டில். அந்த தூண்டிலில் நீங்கள் சிக்கி தரம் தாழ்ந்து வார்த்தைகளை கொட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஒரே நோக்கம். ஆட்டத்தை மாற்றுதல். நீங்கள் எப்போது உங்கள் பொறுமையை இழந்து கத்தத் தொடங்குகிறீர்களோ அந்த நொடியே உங்கள் எதிரி வெற்றி பெற்றுவிடுகிறான். ஏனென்றால் கோபத்தில் இருக்கும் மனிதன் சிந்திக்கும் திறனை முழுமையாக இழக்கிறான். உங்கள் கோபம் உங்கள் பலவீனத்தை அவர்களுக்கு தெளிவாக காட்டிவிடும். ஆனால் சற்று கற்பனை செய்து பாருங்கள், அவர்கள் உங்களை எவ்வளவுதான் சீண்டினாலும், எவ்வளவு மோசமாக விமர்சித்தாலும், நீங்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றாமல், எந்த முகபாவனையும் காட்டாமல் ஒரு மலையைப் போல அமைதியாக இருந்தால் என்ன நடக்கும்? அந்த இடத்தில்தான் அவர்களின் ஒட்டுமொத்த திட்டமும் உடைந்து ஆட்டம் உங்கள் கைக்கு மாறத் தொடங்குகிறது. மௌனம் ஏற்படுத்தும் உளவியல் பயம். உங்களின் இந்த முழுமையான அமைதி உங்கள் எதிரிக்கு சொல்ல முடியாத அளவு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். நாம் இவ்வளவு தூரம் பேசியும் இவன் ஏன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறான்? இவன் மனதில் என்ன மாஸ்டர் பிளான் ஓடிக்கொண்டிருக்கிறது? ஒருவேளை நாம் ஏதேனும் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமா?
என்ற பயமும் பதற்றமும் அவர்களுக்குள் ஊடுருவத் தொடங்கும். உங்கள் அமைதி அங்கு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறது. அந்த வெற்றிடத்தை அவர்கள் தங்கள் சொந்த பயங்களாலும் தேவையற்ற கற்பனைகளாலும் நிரப்பத் தொடங்குவார்கள். உங்கள் அமைதி அவர்களை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டே இருக்கும். அமைதி எனும் பிரம்மாஸ்திரம் நீங்கள் பேசும் வார்த்தைகளை விட உங்களின் அந்த மௌனம் 1000 மடங்கு சத்தமாக பேசும். அவர்கள் உங்களை சீண்டும் போது கண்களை நேராக அவர்கள் கண்களை பார்த்து நிலைநிறுத்தி எவ்வித பதற்றமும் இல்லாமல் அமைதியாக இருங்கள். உங்களின் அந்த கூர்மையான அமைதியான பார்வை அவர்களை நிலைகுலைய வைக்கும். ஒரு விஷயத்தை இன்று ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அதுதான் உங்கள் முதல் ஆயுதம். உங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய கேடயம். உங்களின் அமைதியை கலைக்கும் உரிமையை உங்கள் எதிரிக்கு ஒருபோதும் கொடுக்காதீர்கள். உங்களின் இந்த ஒற்றை தந்திரம் அவர்கள் மூளையை ஸ்தம்பிக்க வைத்து அவர்களை மனதளவில் பைத்தியம் பிடிக்க வைக்கும். தந்திரம் 2. புன்னகையால் பதிலடி கொடுங்கள். தி பவர் ஆஃப் அ ஸ்மைல். எதிரியின் எதிர்பார்ப்பும் அவமானத்தின் பொறியும் புன்னகையால் பதிலடி கொடுங்கள். ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நபர் உங்களை அவமானப்படுத்தவோ அல்லது சிறுமைப்படுத்தவோ நினைக்கிறார் என்றால் அவர் உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்ப்பார்? உங்களை மனதளவில் சுக்குநூறாக உடைக்க வேண்டும். நீங்கள் வலியில் துடிக்க வேண்டும். முகம் சுருங்கி கண்களில் கண்ணீர் வர வேண்டும். அல்லது கோபத்தில் வெடித்து சண்டையிட வேண்டும். இதுதான் அவர்கள் உங்களுக்காக விரித்து வைத்திருக்கும் வலை. அவர்கள் வீசும் ஒவ்வொரு கசப்பான வார்த்தையும் உங்களை வேதனைப்படுத்துவதற்காகவே நுட்பமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். அந்த தருணத்தில் நீங்கள் வருத்தப்பட்டாலோ அல்லது கோபப்பட்டாலோ அதுவே அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி. உங்களை வீழ்த்திவிட்டோம் என்ற அகங்காரத்தின் உச்சத்திற்கு அவர்கள் செல்வார்கள். எதிர்பாராத ஆயுதம் ஒற்றை புன்னகையானால் அந்த இடத்தில் நீங்கள் ஒரு சிறிய தந்திரத்தை செய்து பாருங்கள். அவர்கள் உங்களை மிக கடுமையாக விமர்சிக்கும் போதோ, உங்கள் கருத்துக்களை கிண்டல் செய்யும் போதோ, உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிடும் போதோ எவ்வித பதற்றமும் இல்லாமல் மிகவும் ரிலாக்ஸாக உங்கள் முகத்தில் லேசாக ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்தால் என்ன நடக்கும்? அது சத்தமாக சிரிக்கும் சிரிப்பு அல்ல. உன் தரம் இவ்வளவுதானா என்று சொல்லாமல் சொல்லும் ஒரு அலட்சியமான ஆனால் அபரிமிதமான தன்னம்பிக்கை நிறைந்த புன்னகை. உங்களின் அந்த ஒரு நொடி புன்னகை அவர்கள் அதுவரை கட்டி வைத்திருந்த ஒட்டுமொத்த திட்டத்தையும் ஒரே அடியில் சுக்குநூறாக உடைத்துவிடும். புன்னகையின் உளவியல் தாக்குதல். உளவியல் ரீதியாக உங்கள் எதிரியிடம் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் புன்னகை அவர்களுக்கு என்ன உணர்த்துகிறது தெரியுமா? உன் வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில் ஒரு பைசா கூட மதிப்பில்லை. உன்னுடைய இந்த சிறுபிள்ளைத்தனமான செயலை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்பதை உங்கள் மௌனமான புன்னகை கடத்திவிடும். அவர்கள் உங்களை காயப்படுத்த நினைத்தார்கள். ஆனால் நீங்களோ அதை ஒரு சாதாரண ஜோக் போல எடுத்துக்கொண்டு புன்னகைக்கிறீர்கள் என்பதை பார்க்கும்போது அவர்களுக்கு தங்கள் மீதே சந்தேகம் வரத் தொடங்கும். இவன் ஏன் எந்த பாதிப்பும் இல்லாமல் சிரிக்கிறான்? ஒருவேளை நாம் முட்டாள்தனமாக பேசுகிறோமா என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே குழம்பி போவார்கள். 2:15 முதல் 3 வரை வினாடிகள். கடந்து செல்லுதல். இறுதி வெற்றி அப்படி ஒரு ஆழமான புன்னகையை உதிர்த்துவிட்டு அவர்களுக்கு எந்த பதிலோ விளக்கமோ கொடுக்காமல் நிதானமாக அங்கிருந்து கடந்து செல்லுங்கள். உங்கள் வேலையை வழக்கம் போல் பார்க்கத் தொடங்குங்கள். நீங்கள் அப்படி அவர்களை புறக்கணித்துச் செல்லும் அந்த தருணம் அவர்கள் முகத்தில் ஓங்கி அறைந்தது போன்ற ஒரு அவமானத்தை அவர்களுக்கு கொடுக்கும். உங்கள் கோபத்தையும் கண்ணீரையும் தேடி வந்தவர்கள் உங்களின் இந்த புன்னகையை பார்த்து நிஜமாகவே பைத்தியம் பிடிக்கும் அளவிற்கு நிலை குலைந்து போவார்கள். நினைவில் வையுங்கள், உலகின் எந்த கூர்மையான வார்த்தைகளை விடவும் உங்களின் அலட்சியம் நிறைந்த ஒற்றை புன்னகையே உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கும் ஈடு இணையற்ற மரண அடியாக இருக்கும். தந்திரம் 3. அடுத்த நகர்வை ரகசியமாக வையுங்கள். பி அன்பிரெடிக்டபிள். வெளிப்படைத்தன்மை எனும் பலவீனம் மனிதர்களாகிய நாம் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு புதிய இலக்கை நிர்ணயித்தவுடனோ அல்லது வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகம் வந்த உடனோ அதை அப்படியே மற்றவர்களிடம் கொட்டி தீர்த்து விடுவது.
குறிப்பாக நம்மை தொடர்ந்து விமர்சிப்பவர்களிடம் சென்று, நான் இதை செய்யப் போகிறேன், நான் இப்படி உயரப் போகிறேன் பார் என்று சவால் விடுவது. இது வீரமல்ல, முட்டாள்தனம். உங்கள் திட்டத்தை நீங்கள் வெளியே சொல்லும் அந்த நொடியே அதை எப்படி முடக்குவது என்ற சதி வேலையை உங்கள் எதிரி தொடங்கிவிடுவான். உங்கள் இலக்குகளை அவர்களுக்கே காட்டி நீங்களே உங்கள் பலவீனத்தை தட்டில் வைத்து கொடுக்கிறீர்கள். கணிக்க முடியாத நபராக மாறுங்கள். உங்கள் எதிரியை மனதளவில் தோற்கடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முற்றிலும் கணிக்க முடியாத ஒரு நபராக மாற வேண்டும். நீங்கள் எப்போது என்ன செய்வீர்கள், உங்கள் அடுத்த திட்டம் என்ன என்பது அவர்களுக்கு துளியும் தெரியக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து, இவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியேதான் இருக்கிறான் என்று அவர்கள் தவறாக கணக்கு போட வேண்டும். உங்கள் எதிரி அப்படி அலட்சியமாக ஓய்வெடுக்கும் நேரம்தான் நீங்கள் இருட்டிற்குள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் நேரம். ஒரு மரம் வளரும் போது அதன் வேர்கள் எப்படி மண்ணுக்குள் சத்தமில்லாமல் பலமாக படருகிறதோ அப்படியே உங்கள் உழைப்பும் எவருக்கும் தெரியாமல் ஆழமாக செல்ல வேண்டும். விவேகானந்தரின் தத்துவம், செயல்களே பேசட்டும் சுவாமி. விவேகானந்தர் மிக தெளிவாக கூறுகிறார், உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் செயல்கள் ஆழமாக பேச வேண்டும். உங்கள் எதிரியிடம் வாய் வீரம் காட்டுவதில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். உங்கள் திட்டங்கள் உங்கள் மூளைக்குள் மட்டுமே மிக தீவிரமாக பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு போர் வீரன் தன் உண்மையான ஆயுதத்தை இறுதி நேரத்தில்தான் வெளியே எடுப்பான். அதுபோல உங்கள் உழைப்பின் வலியோ, நீங்கள் கடந்து வரும் பாதையின் கஷ்டங்களோ உங்களை சுற்றியுள்ள எவருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ரகசியம் உங்களை சுற்றியுள்ள உலகை குழப்பத்தில் ஆழ்த்தட்டும். இடியை போன்ற எதிர்பாராத வெற்றி அந்த சரியான நேரம் வரும்போது நீங்கள் உலகிற்கு காட்டும் உங்களின் அந்த வெற்றி உங்கள் எதிரிகளின் தலையில் ஒரு பெரிய இடியைப் போல இறங்க வேண்டும். இவன் எப்போது இதைச் செய்தான், இவனுக்கு எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது என்று அவர்கள் மூளை ஸ்தம்பித்து குழம்பி போக வேண்டும். அந்த எதிர்பாராத அதிர்ச்சி அவர்களின் ஒட்டுமொத்த அகங்காரத்தையும் சுக்குநூறாக உடைத்துவிடும். உங்கள் வார்த்தைகளால் ஒருபோதும் அவர்களை எச்சரிக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் பிரம்மாண்டமான வெற்றியின் மூலம் அவர்களை நிராயுதபாணியாக்குங்கள். உங்களின் இந்த ரகசியமான கணிக்க முடியாத தன்மை அவர்களை சற்றேறக்குறைய பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு கொண்டு செல்லும். இதுதான் ஒரு உண்மையான வெற்றியாளனின் ராஜதந்திரம். தந்திரம் 4. உங்களை மேம்படுத்திக் கொண்டே இருங்கள். கண்டினியூஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். உண்மையான போர்க்களமும் பழிவாங்கலும் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிரியை வீழ்த்துவதற்கான உண்மையான போர்க்களம் அவர்களுக்கு வெளியே இல்லை, அது உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. பல பேர் செய்யும் மிகப்பெரிய பிழை தங்களை விமர்சிப்பவர்களை பழிவாங்குவதற்காக தங்கள் பொன்னான நேரத்தையும் சிந்தனையையும் வீணாக்குவது. அவனை எப்படி கீழே தள்ளுவது, அவனுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்று யோசிப்பதே ஒரு தோல்வி மனப்பான்மைதான். ஆனால் ஒரு உண்மையான வெற்றியாளன் அப்படி யோசிக்க மாட்டான். எதிரியை பழிவாங்குவதற்கான மிகச் சிறந்த மிக பயங்கரமான வழி எது தெரியுமா? உங்களை நீங்களே ஒரு சிற்பியைப் போல அனுதினமும் செதுக்கிக் கொள்வதுதான். திறன்களை வளர்த்தல் எனும் பேராயுதம் உங்கள் எதிரி உங்களை ஒரு குறிப்பிட்ட அளவுகோலில் வைத்து பார்த்திருப்பான். இவனுக்கு இவ்வளவுதான் தகுதி, இவனால் இதை தாண்டி வர முடியாது என்று உங்களை தப்பு கணக்கு போட்டிருப்பான். அவனுடைய அந்த அளவுகோலை அடித்து நொறுக்குங்கள். உங்கள் துறை சார்ந்த புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேடி தேடி படியுங்கள். நேற்றை விட இன்று உங்களை 1% சிறந்த மனிதனாக மாற்றுவதில் மட்டுமே உங்கள் முழு கவனத்தையும் உழைப்பையும் செலுத்துங்கள். உங்கள் அறிவையும் திறமையையும் ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றுங்கள். நீங்கள் உள்ளுக்குள் வளர வளர வெளியே உங்கள் மீதான அவர்களின் விமர்சனங்கள் தானாகவே மதிப்பிழக்கத் தொடங்கும். வளர்ச்சியால் வரும் உளவியல் தண்டனை உங்களை அவமானப்படுத்த நினைத்தவர்கள், உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் எப்போதும் உங்களை மறைமுகமாக கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் எப்போது சறுக்கி கீழே விழுவீர்கள் என்று பார்க்க துடிக்கும் அந்த கண்களுக்கு முன்னால் நீங்கள் நாளுக்கு நாள் புதிய உச்சங்களை தொடுவதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் புதிய திறன்களோடு
புதிய பரிமாணத்தில் அபாரமான வளர்ச்சியோடு மிளிர்வதை பார்க்கும்போது அவர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அது அவர்கள் மூளையில் ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்குதலை ஏற்படுத்தும். நீங்கள் அடையும் ஒவ்வொரு சிறு வளர்ச்சியும், ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் எதிரிக்கு கொடுக்கப்படும் மரண அடியாக மாறும். உங்களை நேரடியாக எதுவும் செய்ய முடியாமல் தங்களுக்குள் தாங்களே அவர்கள் புழுங்கத் தொடங்குவார்கள். எட்டாத உயரம் செல்லுதல், நீங்கள் தினமும் வளர்ந்து கொண்டே இருப்பதை பார்ப்பதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஈடு. இணையற்ற வாழ்நாள் தண்டனை. நீங்கள் இப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் உங்கள் எதிரிக்கு முற்றிலும் எட்டாத ஒரு மாபெரும் உயரத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். அப்போது அவர்கள் உங்களை அண்ணாந்து பார்த்து உங்கள் பிரம்மாண்டத்தை கண்டு நடுங்கும் நிலை வரும். உங்கள் வெற்றியின் வெளிச்சம் அவர்கள் கண்களை குருடாக்கும். உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் காட்டும் அந்த அசுர வேகம் அவர்களை சிந்திக்கும் திறனற்றவர்களாக மாற்றி மனதளவில் முழுமையாக தோற்கடித்துவிடும். எனவே உங்கள் ஆற்றலை எதிரியை அழிக்க பயன்படுத்தாதீர்கள், உங்களை உயர்த்த பயன்படுத்துங்கள். உங்கள் தொடர்ச்சியான வளர்ச்சியே உங்களை விமர்சிப்பவர்களை பைத்தியம் பிடிக்க வைக்கும் ஆகச்சிறந்த தந்திரம். தந்திரம் 5. உணர்ச்சிகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வையுங்கள். மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். உணர்ச்சிகள் எனும் மிகப்பெரிய பொறி. ஒரு போரில் எதிரியை வீழ்த்துவதை விட மிக கடினமான செயல் எது தெரியுமா? உங்கள் சொந்த உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்துவதுதான். உங்கள் எதிரி உங்களுக்காக விரித்து வைக்கும் மிகப்பெரிய பொறியே உங்கள் உணர்ச்சிகள்தான். அவர்கள் உங்களை கோபப்படுத்தவோ, அழ வைக்கவோ அல்லது பதற்றமடையச் செய்யவோ பல கீழ்த்தரமான தந்திரங்களை செய்வார்கள். ஏனென்றால் கோபம் மனிதனின் கண்களை கட்டிவிடும். பதற்றம் அவனுடைய சிந்திக்கும் திறனை முழுமையாக முடக்கிவிடும். கோபத்தின் உச்சத்தில் ஒரு மனிதன் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் 100% அவனுக்கே ஆபத்தாக முடியும் என்பது உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். விவேகானந்தா நீதியின் எச்சரிக்கை. விவேகானந்த நீதி மிக ஆழமான, அதே சமயம் மிக கடுமையான ஒரு உண்மையை கூறுகிறது. ஒருபோதும் உணர்ச்சி வசப்பட்டு எதிரிக்கு உங்கள் பலவீனத்தை காட்டிவிடாதீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் முகத்தில் காட்டுவது என்பது ஒரு சூதாட்டத்தில் உங்கள் கையில் உள்ள துருப்புச் சீட்டுகளை எதிரியிடம் நீங்களே திருப்பி காட்டுவதற்கு சமம். நீங்கள் எதை கேட்டால் கோபப்படுவீர்கள், எந்த வார்த்தை உங்களை காயப்படுத்தும், எது உங்களை உடைக்கும் என்பதை உங்கள் எதிரி தெரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? உங்கள் மனதின் ரிமோட் கண்ட்ரோல் அவர்கள் கைக்கு சென்றுவிடும். அவர்கள் விரும்பும் போதெல்லாம் அந்த பட்டனை அழுத்தி உங்களை ஒரு பொம்மையைப் போல ஆட்டி படைப்பார்கள். உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் நீங்களே உங்கள் ஆயுதத்தை கீழே போட்டு விடுகிறீர்கள். ரிமோட் கண்ட்ரோலை திரும்பப் பெறுதல். இந்த சதிவலையை எப்படி முறியடிப்பது? அந்த ரிமோட் கண்ட்ரோலை உங்கள் கையில் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை எவ்வளவுதான் சீண்டினாலும், எந்த அளவுக்கு உங்களை உசுப்பேற்றினாலும், உங்கள் மனம் ஒரு சலனமில்லாத ஏரியைப் போல மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் கோபத்தையோ, வலியையோ அல்லது சிறு ஏமாற்றத்தையோ கூட அவர்கள் முன்னால் ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். அவர்கள் வீசும் அம்புகளுக்கு நீங்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல், முகத்தில் எந்த ஒரு சிறு சலனமும் இல்லாமல் பாறையைப் போல நிற்பதை பார்க்கும்போது எதிரி திகைத்துப் போவான். இவனை எப்படித்தான் அசைப்பது என்ற விரக்தி அவர்களுக்குள் மெல்ல மெல்ல விஷம் போல ஏறத் தொடங்கும். தெளிவான மனதுடன் சதுரங்கமாடுங்கள். எனவே உங்கள் உணர்ச்சிகளை ஒரு பெட்டியில் பூட்டி வைத்துவிட்டு ஒரு சிறந்த சதுரங்க வீரனைப் போல தெளிவான மனதுடன் உங்கள் காய்களை நகர்த்தத் தொடங்குங்கள். உங்கள் மூளை ஐஸ் கட்டியைப் போல குளிர்ந்திருக்க வேண்டும். ஆனால் உங்கள் வியூகம் நெருப்பைப் போல தீவிரமாக இருக்க வேண்டும். எதிரியின் ஒவ்வொரு நகர்வையும் உணர்ச்சிகள் இல்லாமல் அறிவுபூர்வமாக அலசுங்கள். நீங்கள் இப்படி உணர்ச்சிகளை கடந்து புத்திசாலித்தனமாக செயல்படத் தொடங்கினால் உங்களை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் உங்கள் எதிரி நிஜமாகவே திக்குமுக்காடி போவான். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் உங்களை வீழ்த்த முடியாது. உங்களின் இந்த இரும்பு போன்ற மனக்கட்டுப்பாடு உங்கள் எதிரியை விரக்தியின் விளிம்பிற்கே தள்ளிவிடும். தந்திரம் 6. அவர்களின் பலவீனத்தை அறியுங்கள், ஆனால் மறைத்து வையுங்கள். Know their weakness. பலவீனம் எனும் ரகசிய கதவு
இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், அகங்காரம் பிடித்த ஆளாக இருந்தாலும், அவனுக்கும் ஒரு பலவீனம் நிச்சயம் இருக்கும். உங்களை மிரட்ட நினைப்பவர், உங்களை விட பெரிய அறிவாளி என்று காட்டிக் கொள்பவர் எதற்கோ உள்ளுக்குள் பயப்படுகிறார் என்று அர்த்தம். அது அவருடைய ரகசியமாக இருக்கலாம், அவருடைய தகுதியின்மையாக இருக்கலாம், அல்லது அவர் மற்றவர்களிடமிருந்து மறைத்து வைத்திருக்கும் ஒரு இருண்ட பக்கமாக இருக்கலாம். ஒரு சிறந்த வியூகவாதியாக உங்கள் முதல் வேலை என்னவென்றால், ஒரு நிசப்தமான ஒற்றனை போல அந்த பலவீனத்தை மிக நுட்பமாக ஆராய்ந்து கண்டுபிடிப்பதுதான். இது அவர்கள் அறியாமலேயே மிகவும் ரகசியமாக நடக்க வேண்டும். விவேகமான தலைவர்களின் பொறுமை அந்த பலவீனத்தை கண்டுபிடித்தவுடன் பல பேர் செய்யும் மாபெரும் முட்டாள்தனம் என்னவென்றால், உடனே அதை வைத்து எதிரியை கிண்டல் செய்வது அல்லது அனைவர் முன்னிலையிலும் அதை அம்பலப்படுத்துவது. இது மிகவும் சில்லறைத்தனமான செயல். விவேகமான தலைவர்கள் ஒருபோதும் இப்படி உடனடியாக தங்கள் துருப்புச்சீட்டை வெளியே காட்ட மாட்டார்கள். பலவீனத்தை உடனே வெளியே சொல்வதன் மூலம் நீங்கள் ஒரு முறைதான் அவர்களை காயப்படுத்த முடியும். மேலும் அது அவர்களை உஷாராக மாற்றி உங்களை இன்னும் ஆக்ரோஷமாக தாக்க தூண்டிவிடும். எனவே அவர்களின் அந்த பலவீனத்தை உங்களுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான பெட்டகத்தில் பூட்டி வையுங்கள். அதை எப்போது எங்கு எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தனிப்பட்ட பொறுமை வேண்டும். மரண பயத்தை காட்டும் ஒரு குறிப்பு. இப்போதுதான் இந்த உளவியல் விளையாட்டின் மிக சுவாரஸ்யமான கட்டம் ஆரம்பமாகிறது. அந்த ரகசியத்தை ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு பதிலாக அதையே ஒரு கத்தி போல அவர்களின் கழுத்தில் தொங்க விடுங்கள். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் என்பதை முழுமையாக சொல்லாமல் ஒரு சிறிய குறிப்பை, ஹிண்ட் மட்டும் அவர்களுக்கு உணர்த்துங்கள். அவர்கள் உங்களை அதிகமாக சீண்டும் ஒரு தருணத்தில் அவர்கள் பலவீனம் தொடர்பான ஒரு வார்த்தையை மட்டும் மிக இயல்பாக, ஆனால் மிக கூர்மையாக சொல்லிவிட்டு ஒரு மர்மமான புன்னகையை உதிர்த்து செல்லுங்கள். உன் ரகசியம் எனக்கு தெரியும் என்று நேரடியாக சொல்லாமல் உங்கள் ஒற்றை பார்வையும் அந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் மூளையில் ஒரு பெரிய பூகம்பத்தை உருவாக்க வேண்டும். பைத்தியம் பிடிக்க வைக்கும் உளவியல் தாக்குதல் உங்களின் இந்த ஒரு சிறு செயல் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பயத்தை கொடுக்கும் தெரியுமா? நாம் உயிரை கொடுத்து மறைத்து வைத்திருந்த அந்த ரகசியம் இவனுக்கு எப்படி தெரிந்தது? இவன் வேறு என்னவெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறான்? இதை எப்போது யாரிடம் சொல்லப் போகிறான் என்ற கேள்விகள் அவர்களுக்குள் சுழன்றடித்து அவர்களின் தூக்கத்தை மொத்தமாக கெடுக்கும். நீங்கள் அவர்களை நேரடியாக தாக்கவே வேண்டாம். நீங்கள் எப்போது தாக்குவீர்களோ என்ற அந்த முடிவில்லாத பதற்றமே அவர்களை தினமும் சித்திரவதை செய்யும். அந்த உளவியல் பயம் அவர்களின் திமிரை உடைத்து அவர்களை நிராயுதபாணியாக்கும். எதிரியின் பலவீனம் உங்கள் கையில் பத்திரமாக இருக்கிறது என்ற அந்த ஒரு எண்ணமே உங்களை எதிர்க்க நினைத்தவர்களை நிஜமாகவே பைத்தியம் பிடிக்க வைக்க போதுமான பிரம்மாஸ்திரம். தந்திரம் 7. வெற்றியால் சத்தம் போடுங்கள். லெட் சக்சஸ் மேக் த நாய்ஸ். வார்த்தைகள் எனும் வீண் ஆயுதம் ஒருவன் உங்களை அவமானப்படுத்தும் போது அல்லது உங்கள் தகுதியை குறைத்து கூறும்போது உடனே அவனிடம் கத்தி சண்டை போட வேண்டும் என்று உங்கள் ரத்தம் கொதிக்கும். நான் யார் தெரியுமா, என் திறமை என்ன தெரியுமா என்று வார்த்தைகளால் உங்கள் நியாயத்தை நிரூபிக்க உங்கள் மனம் ஆவேசப்படும். ஆனால் சற்று நிதானமாக சிந்தியுங்கள். வார்த்தைகளுக்கு இந்த உலகில் எந்த விலையும் இல்லை. வெறும் வார்த்தைகளால் நீங்கள் கட்டியெழுப்பும் எந்த பிம்பமும் உங்கள் எதிரியை ஒருபோதும் அசைக்காது. அவர்கள் விரும்புவதும் அதைத்தான். நீங்கள் அவர்களோடு மல்லு கட்டி வீண் விவாதங்கள் செய்து உங்கள் பொன்னான நேரத்தையும் சக்தியையும் சாக்கடையில் வீணாக்க வேண்டும் என்பதே அவர்களின் வஞ்சகமான நோக்கம். அவமானங்களை எரிபொருளாக மாற்றுதல். ஆனால் ஒரு மாபெரும் வெற்றியாளன், ஒரு உண்மையான போராளி என்ன செய்வான் தெரியுமா? அவர்கள் வீசும் ஒவ்வொரு அவமானத்தையும் ஒவ்வொரு கிண்டலான வார்த்தையையும் தன்னுள் எரியும் நெருப்பிற்கான எரிபொருளாக மாற்றிக்கொள்வான். அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தி எந்த குழியில் தள்ள நினைக்கிறார்களோ அதையே ஒரு உறுதியான படிக்கட்டாக மாற்றி அடுத்த நிலைக்கு தாவி ஏறுங்கள். ஒரு ஸ்பிரிங்கை நாம் எவ்வளவு தூரம் கீழே அழுத்துகிறோமோ அது அதைவிட பல மடங்கு ஆக்ரோஷத்தோடு மேலே எகிரி அடிக்கும் அல்லவா? உங்கள் பாய்ச்சலும் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
அவர்கள் உங்களை எவ்வளவு ஆழமாக காயப்படுத்துகிறார்களோ அவ்வளவு உக்கிரமாக உங்கள் உழைப்பின் வேகத்தை அதிகப்படுத்துங்கள். உங்களின் ஒவ்வொரு வலியையும் உங்கள் இலக்கை நோக்கிய வெறியாக மடைமாற்றுங்கள். இருளில் உழைத்து ஒளியில் மின்னுங்கள். உங்களுக்கு ஒரு பொன்மொழி தெரிந்திருக்கும். நீ கஷ்டப்பட்டு உழைக்கும் போது அமைதியாக இரு. உன் வெற்றி அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு பெரும் சத்தம் போடட்டும். நீங்கள் என்ன பிரம்மாண்டத்தை சாதிக்கப் போகிறீர்கள் என்று உங்கள் வாயால் ஒருபோதும் எங்கும் முழங்காதீர்கள். இருட்டுக்குள் யாருக்கும் தெரியாமல் உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புங்கள். உங்கள் வியர்வையும் உங்கள் இரத்தமும் உங்கள் தூக்கமில்லாத இரவுகளும் உங்கள் எதிரிக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் உங்களை ஒரு தோற்றவனாகவே, எந்த வளர்ச்சிக்கும் லாயக்கற்றவனாகவே நினைத்து மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கட்டும். ஆனால் நீங்கள் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக உருவாக்கும் அந்த வெற்றி அவர்கள் காதுகளை செவிடாக்கும் அளவிற்கான ஒரு இடிமுழக்கமாக மாற வேண்டும். வெற்றியால் அறையும் மரண அடி அவர்கள் உங்கள் திறமையை கேலி செய்த அதே இடத்தில் அதே மனிதர்கள் முன் உங்கள் மாபெரும் வெற்றி அரியணையில் ஏறி கம்பீரமாக உட்கார வேண்டும். உங்கள் வெற்றியின் வெளிச்சத்தை பார்த்து அவர்கள் கண்கள் கூச வேண்டும். உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்தவர்கள், உங்களை நிராகரித்தவர்கள், இப்போது உங்களை சந்திக்க ஒரு நிமிட நேரத்திற்காக காத்து கிடக்கும் நிலை உருவாக வேண்டும். இது ஒன்றுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் ஆகச்சிறந்த ஈடு இணையற்ற பதிலடி. அவர்கள் செய்த அவமானங்களுக்கும் அவர்கள் கொண்ட அகங்காரத்திற்கும் உங்கள் மாபெரும் வெற்றி அவர்கள் முகத்தில் வைக்கும் மிகப்பெரிய அறை இது. உங்கள் வெற்றியின் பிரம்மாண்டத்தை பார்த்து தங்களின் சிறுமையை எண்ணி அவர்கள் குற்ற உணர்ச்சியிலும் பொறாமையிலும் பைத்தியம் பிடிக்கும் நிலைக்குச் செல்வார்கள். இதுவே ஒரு வெற்றியாளனின் உச்சகட்ட ராஜதந்திரம். தந்திரம் 8. கவனத்தை சிதறவிடாதீர்கள். அன்ஷேக்கபிள் ஃபோகஸ். எதிரியின் உண்மையான இலக்கு உங்களை எதிர்க்கும் ஒருவனின் உண்மையான நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களை நேரடியாக அழிப்பதா? இல்லை, அவர்களின் முதன்மையான மற்றும் மிக முக்கியமான இலக்கு உங்கள் கவனத்தை சிதறடிப்பது மட்டுமே. உங்கள் வெற்றிக்கு ஆணிவேராக இருப்பது உங்கள் முழுமையான கவனமும் உங்கள் நேரமும் தான். அதை உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க விட்டால் நீங்கள் மாபெரும் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்பது எதிரிக்கு நன்றாக தெரியும். எனவே உங்களை அந்த பாதையில் இருந்து திசை திருப்புவதற்காகவே அவர்கள் பல கீழ்த்தரமான தந்திரங்களை செய்வார்கள். உங்களை கோபப்படுத்துவார்கள், உங்கள் பெயருக்கு களங்கம் விளைவிப்பார்கள், அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். இது அனைத்தும் அவர்கள் விரிக்கும் மாயவலை, திசை திருப்பும் பொறி. இங்கு நீங்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது வழியில் உங்களை பார்த்து குறைக்கும் ஒவ்வொரு நாயின் மீதும் கல்லை எறிந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒருபோதும் உங்கள் இலக்கை சென்றடைய முடியாது. உங்கள் எதிரி வீசும் வலையும் அதுதான். நீங்கள் அவர்களை திரும்பி பார்க்க வேண்டும். உங்கள் வேலையை விட்டுவிட்டு அவர்களோடு சண்டையிட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். நீங்கள் அவர்கள் பக்கம் திரும்பும் அந்த ஒரு நொடி உங்கள் இலக்கிலிருந்து நீங்கள் பின்வாங்குகிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுடைய பொன்னான சிந்தனையையும் சக்தியையும் அவர்களை பற்றி யோசிப்பதில் நீங்கள் வீணாக்கினால் உங்களை அறியாமலேயே உங்கள் எதிரிக்கு நீங்கள் வெற்றியை பரிசளிக்கிறீர்கள். கற்களை கோட்டையாக மாற்றுதல். அப்படியானால் அவர்கள் உங்கள் மீது வீசும் கற்களை என்ன செய்வது? இதுதான் ஒரு சாதாரண மனிதனுக்கும் மாபெரும் சாதனையாளனுக்கும் உள்ள வித்தியாசம். அவர்கள் உங்கள் வழியில் வீசும் தடைகளை, அவமானங்களை, கிண்டல்களை கண்டு நீங்கள் தளர்ந்து விடக்கூடாது. மாறாக உங்கள் மீது வீசப்படும் ஒவ்வொரு கல்லையும் பொறுமையாகச் சேகரியுங்கள். அதை உங்கள் வெற்றியின் கோட்டையை கட்டுவதற்கான அடித்தள கற்களாக பயன்படுத்துங்கள். அவர்களின் கசப்பான விமர்சனங்களை உங்கள் உழைப்பிற்கான உரமாக்குங்கள். அவர்கள் உருவாக்கும் ஒவ்வொரு தடையையும் நீங்கள் மேலே ஏறுவதற்கான ஒரு படிக்கட்டாக மடைமாற்றுங்கள். எந்த புயல் வந்தாலும், உங்களை சுற்றி யார் என்ன பேசினாலும் உங்கள் கண்கள் உங்கள் இலக்கின் மீது மட்டுமே ஆணி அடித்தாற் போல நிலைத்திருக்க வேண்டும்.
அசைக்க முடியாத கவனத்தின் சக்தி உங்களை சுற்றி நடக்கும் எந்த ஒரு எதிர்மறையான நாடகமும் உங்கள் மனதிற்குள் ஒரு துளி கூட ஊடுருவ அனுமதிக்காதீர்கள். பந்தய குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல உங்கள் பார்வை உங்கள் இலக்கை மட்டுமே கூர்மையாக வெறித்து பார்க்க வேண்டும். உங்களை எவ்வளவு சீண்டினாலும், எவ்வளவு மோசமாக தாக்க நினைத்தாலும், ஒருவன் கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காமல் தன் இலக்கில் மட்டுமே பைத்தியமாக ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கும்போது உங்கள் எதிரிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மூளை ஸ்தம்பித்துவிடும். இவனை எப்படித்தான் நிறுத்துவது என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே போராடி தோற்று போவார்கள். உங்களின் அந்த அசைக்க முடியாத இரும்பு பிடியான கவனம்தான் எந்த ஒரு எதிரியையும் நிராயுதபாணியாக்கும் மாபெரும் ஆயுதம். உங்கள் இலக்கிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்காதீர்கள். தந்திரம் 9. அவர்கள் இல்லாதது போல வாழுங்கள். இக்னோர் தேர் எக்ஸிஸ்டன்ஸ். புறக்கணிப்பு எனும் பேராயுதம் உளவியலில் ஒரு மிக முக்கியமான உண்மை இருக்கிறது. அன்பிற்கு எதிர்ச்சொல் வெறுப்பு அல்ல, அலட்சியம். நீங்கள் ஒருவரை வெறுக்கிறீர்கள் அல்லது கோபப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் மனதிற்குள் அவர்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்துள்ளீர்கள் என்றுதான் அர்த்தம். உங்கள் எதிரி உங்களிடமிருந்து அதைத்தான் எதிர்பார்க்கிறான். அவனுடைய செயல்கள் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்க வேண்டும். நீங்கள் அவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதுதான் அவனது முழுமையான நோக்கம். ஆனால் ஒருவரை மிக கொடூரமாக அவமானப்படுத்த வேண்டும் என்றால் அவரை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்லை. அவரை முற்றிலுமாக புறக்கணிப்பதே நீங்கள் வீசும் ஆகச் சிறந்த ஆயுதம். அகங்காரத்தை பட்டினி போடுதல் உங்களை சீண்டும் மனிதர்களின் மூச்சுக்காற்றே உங்கள் எதிர்வினைதான். அவர்கள் உங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் சண்டையிட்டால் அவர்களின் அகங்காரத்திற்கு நீங்கள் தீனி போடுகிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் அவர்கள் உங்கள் முன்னால் நின்று கத்தினாலும், உங்களை மோசமாக விமர்சித்தாலும், அந்த இடத்தில் அப்படி ஒரு மனிதர் இருப்பதே உங்களுக்கு தெரியாதது போல நடந்து கொண்டால் என்ன நடக்கும்? ஒரு கண்ணாடியை ஊடுருவி பார்ப்பது போல அவர்களை கடந்து சென்றால் என்ன நடக்கும்? அவர்களின் அகங்காரத்திற்கு வழங்கப்படும் உணவு உடனடியாக நிறுத்தப்படும். நான் இவ்வளவு செய்தும் இவன் என்னை ஒரு மனிதனாகவே மதிக்கவில்லையே என்ற எண்ணம் அவர்களின் திமிரை அடியோடு சாய்த்து அவர்களை பட்டினி போட்டு துடிக்க வைக்கும். உங்கள் உலகத்திலிருந்து நீக்குதல் இதை எப்படி செயல்படுத்துவது? உங்கள் உலகத்தில், உங்கள் சிந்தனையில் அவர்களுக்கு எந்த இடமும் இல்லை என்பதை உங்கள் செயல்கள் மூலம் மிக தெளிவாக உணர்த்துங்கள். அவர்கள் நேரில் வந்தால் கண்களை சந்திக்காதீர்கள். அவர்கள் பேசுவதை காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ அவர்களை பற்றி பேசுவதை, விவாதிப்பதை முற்றிலும் நிறுத்துங்கள். ஒருவரை பற்றி நீங்கள் பேசாமல் இருப்பதும் அவரை பற்றி சிந்திக்காமல் இருப்பதும் தான் அவரை உங்கள் உலகத்திலிருந்து நிரந்தரமாக அழிப்பதற்குச் சமம். அவர்கள் வீசும் வார்த்தைகளை காற்றில் கரையும் வெற்றி சத்தமாக மட்டுமே பாருங்கள். முழுமையான தோல்வியை உணர்த்துதல் உங்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு வினாடியும், உங்கள் மூளையின் எந்த ஒரு பகுதியும் அவர்களுக்காக ஒதுக்கப்படவில்லை என்ற ஆழமான உண்மை உங்கள் எதிரியை பைத்தியம் பிடிக்க வைக்கும். உங்களின் கவனத்தை பெற அவர்கள் மீண்டும் மீண்டும் ஏதாவது புதிய பிரச்சனைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் எவ்வித சலனமும் இல்லாமல் அவர்களை முற்றிலும் ஒரு சூன்யமாக பாவிக்கும் போது அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு பெரிய பூஜ்யம் என்பதை மெல்ல மெல்ல உணர்வார்கள். இந்த உலகில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஆகப்பெரிய தண்டனை அவனால் ஒரு சிறு தாக்கத்தை கூட ஏற்படுத்த முடியாது என்ற உண்மையை அவன் முகத்தில் அறைந்து சொல்வதுதான். அதை உங்கள் மௌனமான ஆழமான புறக்கணிப்பின் மூலம் மிக கடுமையாக செய்யுங்கள். தந்திரம் 10. உங்கள் ஆற்றலை உங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். கன்சர்வ் யோர் எனர்ஜி. விலை மதிப்பற்ற 2 செல்வங்கள் மனித வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிக விலை மதிப்பற்ற 2 செல்வங்கள் எதுவென்றால், ஒன்று நம்முடைய நேரம், மற்றொன்று நம்முடைய சிந்தனை ஆற்றல். தினமும் காலையில் நாம் கண் விழிக்கும் போது நம்மிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியும் நேரமும் தான் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் எதில் முதலீடு செய்கிறோம் என்பதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் தலையெழுத்தையும் தீர்மானிக்கிறது.
உங்களை வீழ்த்த நினைக்கும் ஒரு எதிரியை பற்றி நீங்கள் சிந்திக்கும் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையை அவனுக்காக அடகு வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். பழிவாங்குதல் எனும் உளவியல் பொறி ஒருவனை எப்படி பழிவாங்குவது, அவனுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது, அவனை எப்படி சமூகத்தின் முன் அவமானப்படுத்துவது என்று திட்டம் தீட்டுவது ஒரு மிகப்பெரிய உளவியல் பொறி. நீங்கள் அந்த பொறிக்குள் விழுந்துவிட்டால் உங்கள் மூளையின் பெரும் பகுதி ஆற்றல் அழிவை நோக்கியே பயணிக்கத் தொடங்கும். உங்கள் எதிரியை வீழ்த்துவதற்காக ஒரு குழியை தோண்ட நீங்கள் நினைத்தால் அந்த வேலையை செய்வதற்கு முதலில் நீங்கள் உங்கள் இலக்கிலிருந்து கீழே இறங்க வேண்டும். நீங்கள் அவர்களைப் பற்றி சிந்திக்கும் அந்த நேரத்தில் உங்கள் சொந்த வளர்ச்சிக்கான ஏணியை நீங்களே உடைத்து எரிகிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் சக்தியை மற்றவர்களை அழிப்பதற்காக வீணாக்குவது ஒரு தற்கொலைக்கு சமமான செயல், ஆற்றலை மடைமாற்றுதல். அப்படியானால் அந்த ஆத்திரத்தையும் வேகத்தையும் என்ன செய்வது? அதை அப்படியே முழுமையாக மடைமாற்றுங்கள். உங்கள் எதிரிக்கு எதிராக பயன்படுத்த நினைத்த அந்த அபரிமிதமான ஆற்றலை உங்கள் சொந்த எதிர்காலத்தை கட்டமைக்க மட்டுமே 100% பயன்படுத்துங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை ஒரு பெரும் நெருப்பாக மாற்றி அதை உங்கள் கனவு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான எரிபொருளாக பயன்படுத்துங்கள். உலகத்தின் மிகச்சிறந்த பழிவாங்கும் தந்திரம் என்பது எதிரியை அழிப்பது அல்ல, எதிரிக்கு எட்டாத ஒரு மாபெரும் உயரத்தில் உங்களை நீங்கள் மிக பிரம்மாண்டமாக நிலைநிறுத்திக் கொள்வதுதான். உங்கள் ஒட்டுமொத்த உழைப்பும் சிந்தனையும் உங்கள் இலக்கின் மீது மட்டுமே ஆழமாக குவிந்திருக்க வேண்டும். இறுதி வெற்றி மற்றும் சரித்திரம் படைத்தல் உங்கள் நேரத்தையும் உங்கள் மனதின் வலிமையையும் உங்களுக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்த தொடங்கும் போது நீங்கள் இந்த உலகில் ஒரு அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக உருவெடுப்பீர்கள். உங்களை கீழே இழுக்க நினைத்தவர்கள் உங்கள் வெற்றியின் புழுதியில் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியாமல் காலப்போக்கில் காணாமல் போவார்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒரு துளி நேரத்தை கூட அவர்களின் நினைவுகளுக்காகவோ வீண் விவாதங்களுக்காகவோ இனி ஒருபோதும் ஒதுக்காதீர்கள். உங்கள் பொன்னான நேரத்தை பெறும் தகுதியை அவர்கள் எப்போதோ இழந்துவிட்டார்கள். உங்கள் ஆற்றலை சேமித்து உங்கள் மீது முழுமையாக முதலீடு செய்து நீங்களே வியக்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் சரித்திரத்தை படையுங்கள். இதுவே உங்களை எதிர்த்தவர்களை பைத்தியம் பிடிக்க வைக்கும் ஒரு உண்மையான வெற்றியாளனின் இறுதி மற்றும் உச்சகட்ட மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி. முடிவாக ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு கழுகு தன் வழியில் வரும் காகங்களை எதிர்த்து சண்டையிடுவதில்லை. அது வானத்தில் இன்னும் உயரமாக பறக்கத் தொடங்கும். காகங்களால் அந்த உயரத்திற்கு வர முடியாது. மூச்சு திணறி தாமாகவே கீழே விழுந்துவிடும். நீங்களும் அந்த கழுகை போல உயரமாக பறக்கத் தொடங்குங்கள். உங்கள் எதிரிகள் தானாகவே காணாமல் போவார்கள். இந்த 10 தந்திரங்களில் எதை நீங்கள் இன்று முதல் பின்பற்றப் போகிறீர்கள் என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.